வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். சேல்ஸ் க்ளோசிங்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ்ங்க. நம்பர் ஒன், சேல்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு அஞ்சு விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலும் பண்ணி பார்க்க முடியும். நான் ஒரு சின்னதாக ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் டெமோ கொடுக்குறேன். 5 கோர் ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸ் இன் சேல்ஸ் க்ளோசிங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. அப்புறம் அவங்களுடைய பிரச்சனை நடந்த லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது, மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். மக்களுக்கு புரிய வைக்கணும். நாலாவது, டெசிஷன். அவங்கள முடிவெடுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர பிசினஸ்குள்ள வாங்கன்னு சொல்லக்கூடாது, ப்ராடக்டை வாங்கன்னு சொல்லக்கூடாது, ஓகே ஐடி போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அஞ்சாவது, முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கணும். அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யணும். அதுதான் சேல்ஸோடைய க்ளோசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன டெமோ பார்க்கலாமா? ஓகே, யாராச்சும் ஒருத்தர் கஸ்டமரா வாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சஜிதா, நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க. கஸ்டமர் க்ளோசிங் ஆயிட்டார், அப்ஜெக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு ஜஸ்ட் ஒரு பண்ணி காட்டுங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு டைம் பண்ணி காட்டுறேன். அப்போ கிளாரிட்டி ஆயிடும். சரிங்க சார். நான் கஸ்டமரா ட்ரை பண்றேன். நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சில ஸ்டெப்ஸ்ல பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க சார். மேடம் எல்லாமே எனக்கு கிளியரா தான் இருக்கு மேடம். ஆனா கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேலஞ்சா இருக்கு மேடம். பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க 10,000 சொன்னீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு. என்கிட்ட இப்போ ஒரு 3000 தான் மேடம் இருக்கு. ரொம்ப சிரமத்துல இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 1 மந்த் கழிச்சு வேணா வரலாம் மேடம். 1 மந்த் கழிச்சுங்களா சார்? 1 மந்த் கழிச்சு வரும்போது பிரைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுங்க சார். அப்போ பாத்தீங்கன்னா அதனால இப்பவே நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அந்த ப்ராடக்ட். ஏன்னா எல்லாமே இப்ப ப்ராடக்ட் எல்லாமே பிரைஸ் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் எனக்கு புரியுது மேடம், எனக்கு புரியுது. நானும் ஒரு 10 பேர்ட்ட கேட்டேன் பசங்கிட்ட. இதுவே ஒரு 3000 ஒரு 500 ரெடி பண்ணேன். 7,000 கம்மியா இருக்கு மேடம். 1-2 பிரச்சனை இல்லை. எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு ஒரே இதா இருக்கு. எனக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆர்வமா தான் இருக்கு. ஏதாச்சும் போட்டு கிடைச்சா கூட நல்லா இருக்கும். ஆனா எனக்கு 3000 தான் மேடம் இருக்கு. அப்படிங்களா? அப்போ அந்த 3000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் எதுனா வாங்கிக்கலாம் இல்லைங்க சார் நீங்க? ஓகே, 10,000 நீங்க வாங்க வைக்கணும் அவரை. அதான் சேல்ஸ் க்ளோசிங். அதான் நம்மளுடைய நோக்கம். இதுல அதான் சேலஞ்ச். ஆக்சுவலி 3000 வாங்க சொல்றதுன்றது கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது லாஸ்ட் ஆப்ஷனா கொடுக்கணும். 99% இதுதான் பண்ணணும். நம்ம அந்த 10,000 தான் வாங்க வைக்கணும். அதுக்கு தான் நம்ம கத்துக்கிறோம். ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். அதான் ஒரே குழப்பமா இருக்கு மேடம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். சரி மேடம், ட்ரை பண்ணி பாக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லவா? எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இன்னைக்கு நாளைக்கு மட்டும் 2 டேஸ்ல க்ளோஸ் ஆயிடுங்களா சார்? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ஆல்ரெடி 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. நானும் வேற யார்ட்ட கேட்டு பாக்குறேன் மேடம். சரிங்க சார். நீங்களே எனக்கு முடிச்சிட்டு கால் பண்றீங்களா சார்? கண்டிப்பா மேடம். ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே நான் கூப்பிட்டுருவேன் மேடம். எனக்கு பிசினஸ் எல்லாம் கிளாரிட்டி ஆயிடுச்சு மேடம். நீங்க எல்லாம் புரிய வச்சிட்டீங்க. எனக்கு இந்த பணம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். உண்மையிலுமே அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவேன் மேடம். நிறைய பேர் இதுல ஆர்வமா இருக்காங்க சார். நாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியுது மேடம். என்னுடைய பிரச்சனை அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேடம், இது நார்மலா நீங்க இந்த இடத்துல அட்வைஸ் பண்றீங்க, வாங்க தான் சொல்றீங்களே தவிர அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல. அது எப்படி பண்ணலாம் ட்ரை பண்ணலாமா? ஓகேங்க சார். ஓகே மேடம், இப்போ ஆக்சுவலி ஒரு 7,000 கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிசினஸ்ல மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியரா இருக்கீங்க, கரெக்டா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. உண்மையிலுமே உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை இல்லை, வேற எதுவும் காரணங்கள் இருந்தா கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. நான் அதை கிளியர் பண்றேன். நீங்க வரணுன்றது அவசியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும். நம்ம மைண்ட்ல என்ன இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நீங்க சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டெப்குள்ளேயே போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா மேடம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க பிசினஸ்குள்ள வரலைனாலும் ப்ராடக்ட் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் மாசம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதனால கேட்கறேன். ஏதாவது இருக்கா மேடம்? பேமெண்ட் தான் சார் கொஞ்சம் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லைங்க சார். ஓகே புரியுதுங்க. என்ன ப்ராப்ளம் மேடம்? பேமெண்ட்ல என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் தப்பா எடுத்துக்கலாம். டீட்டெயிலாக நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைங்க சார். அதனால சரி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் சார். சரி மேடம், சரி புரியுதுங்க. ஓகே மேடம், யாராட்டெல்லாம் கேட்டீங்க மேடம்? தெரிஞ்சுக்கலாமா? நான் இதுல நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். அமௌண்ட் ரெடி பண்றப்ப 10,000 எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து வெளியே அதை அரேஞ்ச் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. உண்மையிலுமே நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னா அதை நான் கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அதை உங்களுக்கு கத்துக் கொடுக்கலாமா மேடம்? எஸ் சார், சொல்லுங்க சார், நான் கத்துக்கிறேன் சார். ஓகே, இந்த 10,000 எப்படி ரெடி பண்றதுக்கான வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒத்துழைப்பு வேணுனாலும் நான் உங்களுக்கு கூட இருந்து நான் பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணலாம். எனக்கு இது ப்ராடக்ட் அதெல்லாம் மேட்டர் இல்லை மேடம். இப்ப சாஜிதா மேடம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த தொழிலை நீங்க அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, நானும் அந்த மாதிரி டிலே பண்ணதுனால எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தது. அது எனக்கு அதுல நான் நிறைய அடிபட்டிருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிருக்கேன் அதுல கிட்டத்தட்ட. நான் அதை பத்தியும் சொல்றேன் உங்களுக்கு. அதை பத்தியும் சொல்றேன். ஸோ இப்ப நான் அதுக்கான கைடன்ஸை கொடுத்தேன் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பாக்குறேன் சார். ஓகே மேடம். ஸோ நம்பர் 1, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் கம்மியா இருக்கு மேடம்? என்கிட்ட 3,000 தான் சார் இருக்கு. இப்போ 7,000 ட்ரை பண்ணணும் சார். நான் இப்போ
சரி சரி ஓகேங்க. இப்போ மேடம் அடுத்த மாதம் வந்து ப்ராடக்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை வேற மாதிரி சொல்லணும், டேரெக்டாக சொல்லக்கூடாது. டேரெக்டாக சொன்னால் அது புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் வருது. கரெக்டாக மேடம்? சார் அந்த மாதம் வேலை ஏறிடும் சார், இந்த மாதம் வாங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, அர்ஜென்சி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு சிஸ்டம்லேயே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கஸ்டமருக்கு 2 நாள் தான் டைம் கொடுக்கும், அதிகபட்சம் 3 நாள். அப்போ நீ என்ன ஆகும், 3 நாளைக்கு மேலே அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்றது, அவரும் ஸ்ட்ராங்காக இருப்பாரு, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கரெக்டா? அந்த இடத்துல கேப்பே இருக்கக்கூடாது. இதுதான் சிஸ்டம்ல செய்ய வேண்டிய வேலை. அப்ப இந்த வேலையை நம்ம மிஸ் பண்ண, இந்த வேலையை அங்க இல்லையே, அந்த ரெகுலேஷனே இல்லைன்னா அது வேஸ்ட். ஆக்சுவலி நம்ம பண்ற உழைப்புலாம் வேஸ்டா போகும். அப்ப அதனாலதான் இப்ப நம்ம இப்போ அந்த ரெகுலேஷன் வச்சிருக்கோம். இப்ப நம்ம ட்ரைனிங் 5 நாள் முடிஞ்சா 3 நாள் தான் டைம், அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மாசம் கழிச்சு தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன், இதான் நம்ம ரெகுலேஷன் சிஸ்டம்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு பணம் என்கிட்ட வந்துட்டு இப்போ நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வராம போயிட்டீங்கன்னு என்ன பண்றது, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி. மேடம் உங்களை மாதிரி தான் நானும் அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். நீங்க வந்து அந்த அப்ஜெக்ஷன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் கேஷுவலா இருக்கு. இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க சீரியஸா இருக்கீங்க, அது வேற சினாரியோ. பட் கேஷுவலா நான் வந்துட்டு அடுத்த மாசம் வரேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ஓகே, கேஷுவல்னு சொல்றதை விட அந்த நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் சீரியஸ்னஸ் கம்மியா இருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் சீரியஸ்னஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பணம் அரேஞ்ச் பண்றதுக்கான வழிகாட்டுதல கொடுக்கணும். 2 விஷயம் இருக்கு. எப்பவுமே மக்களை சீரியஸ்னஸ்ல கொண்டு வரணும், அதை புரிஞ்சுக்க வச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் ரெடி பண்றதுக்கான கைடன்ஸை கொடுக்கணும். இப்போ அதுக்கு நான் ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன டெமோ. ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.